எதிராக செயல்பட்ட ஒருவரையும் விட்டு வைக்க மாட்டேன். செம்மணியில் சுற்றி வளைக்கப்பட்ட இளங்குமரன் எம்பி பகிரங்க எச்சரிக்கை. செம்மணியில் அதிர்ச்சி, கைக்குழந்தை உட்பட 3 மனித இன்ப தொகுதிகள் மீண்டும் கண்டுபிடிப்பு. உப்புக்கான அதிகபட்ச விலை நிர்ணயம். 43 அதிரடி குற்றச்சாட்டுகள், தப்பி பிழைக்குமா முக்கிய குடும்பம்? காத்தான்குடியில் மாணவிக்கு நடந்த சொல்லெண்ணாத துயரம், வெளிப்பட்ட உண்மைகள். பாதுகாப்பாக உள்ள ஈரானின் முக்கிய அணுக்கூறுகள், வெளியாகிய புலனாய்வு அறிக்கை. இஸ்ரேலின் ஜனநாயக விரோத செயல்பாடு, விமல் வீரவன்சவின் அதிரடி குற்றச்சாட்டு. விரைவில் மீண்டும் ஈரான் இஸ்ரேல் போர், டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. கடந்த 23ஆம் திகதி செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி வேண்டி ஆரம்பிக்கப்பட்ட அணையா விளக்கு போராட்டத்தின் இறுதி நாளான நேற்று முன்தினம் பெருந்திரளான மக்களின் வருகையுடன் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த அணையா விளக்கு போராட்டத்தில் பங்கேற்பதற்காக போராட்ட களத்திற்கு சென்ற அமைச்சர் சந்திரசேகரன், ரா சாணக்கியன் மற்றும் CVK சிவஞானம் ஆகியோர் மக்களால் அடித்து துரத்தப்பட்டனர். அத்துடன் செம்மணியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற அணையா விளக்கு போராட்ட இடத்திற்கு வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனையும் போராட்டக்காரர்கள் அங்கிருந்து விரட்டி அடித்தனர். இது தொடர்பில் இன்றைய தினம் இளங்குமரன் MP ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளதுடன், செம்மணியில் குழப்பத்தை ஏற்படுத்திய ஒருவரையும் விட்டு வைக்க மாட்டேன் என பகிரங்க எச்சரிக்கையையும் விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் நேற்று கைக்குழந்தையின் எலும்புக்கூடு உட்பட 3 மனித எலும்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு நேற்று காலை ஆரம்பமானது. நேற்று கைக்குழந்தையின் எலும்புக்கூடு உட்பட 3 மனித எலும்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதுவரை செம்மணி மனித புதைக்குழியில் 22 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க் செம்மணி மனித புதைக்குழியை நேரில் பார்வையிட்டு இருந்த நிலையில் கைக்குழந்தையின் மனித எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹ்லி ரம்புகவெல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் 5 பேருக்கு எதிராக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் நேற்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. ரம்புக்வெல மற்றும் அவரது மனைவி, 3 மகள்கள் மற்றும் ஒரு மருமகன் மீது லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணையம் 43 குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணையத்தால் அவர்கள் சொத்துக்கள் பற்றிய விசாரணைகள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சமீபத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் முறையற்ற செயற்பாட்டை கண்டிக்கும் தற்துணிவு அரசாங்கத்திற்கு கிடையாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். உலகுக்கு மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகம் பற்றி போதனை செய்யும் அமெரிக்கா இஸ்ரேலின் ஜனநாயக விரோத செயற்பாட்டிற்கு துணை போகின்றது எனவும் குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், இலங்கையின் நட்பு நாடாகவே ஈரான் உள்ளது. இலங்கையின் உள்ளக விவகாரங்களிலும் இலங்கைக்கு எதிரான பயங்கரவாத செயற்பாடுகளிலும் ஈரான் தலையிடவில்லை. சர்வதேச அரங்கில் இலங்கைக்கு ஆதரவாக ஈரான் செயற்பட்டுள்ளது. உலகுக்கு மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகம் பற்றி போதனை செய்யும் அமெரிக்கா இஸ்ரேலின் ஜனநாயக விரோத செயற்பாட்டுக்கு துணை போகின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவின் முறையற்ற செயற்பாட்டை கண்டிக்கும் தற்துணிவு அரசாங்கத்திற்கு கிடையாது. மேலும் அரசாங்கத்தின் வெளிவிவகார கொள்கை மலினப்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் மீண்டும் விரைவில் தொடங்கலாம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விடயத்தை நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அடுத்த வாரம் ஈரானுடன் பேச உள்ளோம். நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடலாம். எனக்கு தெரியவில்லை. ஈரான் மற்றும் இஸ்ரேல் சோர்வாக இருக்கின்றார்கள். அவர்கள் மிகவும் மோசமாக சண்டையிட்டனர். பின் இருவரும் சண்டையை நிறுத்த முடிவு செய்தனர். ஒரு நாள் போர் தொடங்கலாம் என நினைக்கின்றேன். அது விரைவில் தொடங்கலாம். ஒப்பந்தம் இருக்கின்றதா இல்லையா என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை. அணு ஆயுதம் வேண்டாம் என்று நாங்கள் விரும்புகின்றோம் மற்றும் அணு ஆயுதத்தை நாங்கள் அளித்தோம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
பாடசாலை மாணவ நண்பன் ஒருவனுடன் கதைப்பதை தவறாக சித்தரித்தும் தன்னையும் சக மாணவரையும் தாக்கி 15 வயது நிறைந்த தங்களை இஸ்லாமிய சரியா சட்டப்படி பள்ளிவாசலில் வைத்து திருமணம் முடிக்க முற்பட்ட அடிப்படைவாத சிந்தனையுடைய நபர்களுக்கு எதிராக காவல்துறையில் முறைப்பாடு செய்தும் சட்டம் தனது கடமையை சரிவர செய்யவில்லை என்கின்ற முறைப்பாடு ஒன்று ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆண் பெண் சமத்துவம் நிறைந்த சமூகத்தில் பெண் பிள்ளைகளும் கல்வி கற்கும் தொழில் செய்தும் உயர்ந்து நிற்கும் இந்த காலத்தில் தான் கிழக்கு மாகாணத்தின் காத்தான்குடியில் குறித்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. 15 வயது நிரம்பிய மாணவியொருவர் தனது வீட்டிலிருந்து சுமார் 500 மீட்டர்கள் தொலைவில் உள்ள வகுப்பிற்கு சென்று வருவது வழமை. அன்றும் வகுப்புகளை முடித்துவிட்டு வீடு திருப்புகின்ற போது வெளியூருக்கு சென்றிருக்கின்ற தனது பெற்றோருக்கு தொலைபேசி அழைப்படுப்பதற்காக தனது சக வகுப்பு மாணவரின் தொலைபேசியை வாங்கி வைத்திருக்கின்றார். குறித்த தொலைபேசியை மீளவும் வாங்கி செல்வதற்காக மாணவியின் வீட்டு நுழைவாயிலில் வந்து நின்ற மாணவனை கண்ணுற்று அயல் வீட்டில் வசிக்கின்ற இன்னும் ஒரு மாணவனும் அவருடைய தந்தையும் அங்கு நின்ற இன்னும் சிலருமாக சேர்ந்து குறித்த மாணவர்களை தவறான கண்ணோட்டத்தில் சித்தரித்து துன்புறுத்தி அவற்றை ஒளிப்பதிவு செய்து அக்கிராமத்தின் பேசுபொருளாக மாற்றியிருக்கின்றார்கள். இதுவே பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோருடைய வாதமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, முழங்காலிட்டு இருத்தி பள்ளிவாசலுக்கு அழைத்து சென்று அங்கு இஸ்லாமிய சரியா சட்டப்படி திருமணம் செய்து வைப்பதற்கு முயற்சித்திருக்கின்றார்கள். நுகர்வோர் விவகார அதிகார சபையுடன் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின்படி சந்தையில் உப்பு விலையை குறைக்கும் வகையில் அதிகபட்ச சில்லறை விலை வரம்புகளுக்குட்பட்டு உப்பு விநியோகிக்கப்படும் என்று இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அரசாங்கம் சமீபத்தில் இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தியதால் போதுமான உப்பு இருப்புகள் கிடைத்துள்ளன. எனவே இறக்குமதி செய்யப்பட்ட பொதி செய்யப்பட்ட உப்புக்கான விலை பின்வரும் அதிகபட்ச சில்லறை விலை வரம்புகளுக்கு உட்பட்டு உடனடியாக தொடங்கப்பட்டுள்ளது என்று சங்கம் மேலும் தெரிவிக்கின்றது. இதன்படி 1 கிலோகிராம் கட்டி உப்பு ரூபாய் 180 தொடக்கம் 1 கிலோகிராம் தூளுப்பு 240 தொடக்கம் 400 கிராம் தூளுப்பு ரூபாய் 120 ஆகிய விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம். மேற்கண்ட விலையில் பொதியிடப்பட்ட உப்பு நாடு முழுவதும் விநியோகிக்க பல நாட்களாகலாம். அதன் பிறகு நுகர்வோர் நாடு முழுவதும் மேற்கூறிய விலையில் மேற்கண்ட உப்பை வாங்க வாய்ப்பு கிடைக்கும் என்று இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தாக்குதலுக்கு பிறகு ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் முக்கிய கூறுகள் அப்படியே இருப்பதாக பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பின் ஆரம்ப மதிப்பீடு கூறுவதாக ஒரு அமெரிக்க அதிகாரி தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த மதிப்பீடு தொடர்பாக முரண்பட்ட கருத்துக்கள் உள்ளன. CIA இயக்குனர் ஜோ ராட்கிளிப் அமெரிக்க தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கடுமையாக சேதப்படுத்தியுள்ளன என்று கூறியுள்ளார். மேலும் இதை மீண்டும் கட்டியெழுப்ப பல ஆண்டுகளாகலாம் எனவும் தெரிவித்துள்ளார். ஆனால் பிற அறிக்கைகள் ஜூன் 21, 2025 அன்று அமெரிக்கா B-2 விமானங்கள் மூலம் நடாத்தப்பட்ட தாக்குதல்கள் ஈரானின் நடான்ஸ், ஃபோர்டோ மற்றும் எஸ்பஹான் அணுசக்தி மையங்களுக்கு கணிசமான சேதத்தை ஏற்படுத்தினாலும் அவை முற்றிலும் அளிக்கப்படவில்லை என்றும் திட்டம் சில மாதங்களுக்கு மட்டுமே பின்னடைவை சந்தித்திருக்கலாம் என்றும் குறிப்பிடுகின்றன. ஈரான் முதல் முறையாக தாக்குதல்களால் தனது அணுசக்தி மையங்கள் கடுமையாக சேதமடைந்ததை ஒப்புக்கொண்டாலும் சில அறிக்கைகள் முக்கியமான உள்கட்டமைப்பு, குறிப்பாக நடான்ஸில் உள்ள நிலத்தடி செறிவூட்டல் அறைகள் பெருமளவு பாதிக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டுகின்றன. இந்த முரண்பாடுகள் தாக்குதல்களின் உண்மையான தாக்கம் குறித்து தெளிவான முடிவுக்கு வருவதற்கு மேலதிக ஆய்வு தேவை என்பதை உணர்த்துகின்றன. மேலும் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் எதிர்காலம், தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதத்தின் அளவும் வர இருக்கும் பேச்சுவார்த்தைகளில் தெஹ்ரானின் நிலைப்பாடு ஆகியவற்றை பொறுத்து அமையும் என கூறப்படுகின்றது.